சூரத்துல் கியாமாவை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். சூரத்துல் கியாமா இது மக்கியத்தான சூரா. குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்கள் மக்கியா மதனியா என்று ரெண்டு வகையில் நாங்கள் பிரிப்போம். மக்கியா என்றால் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்டது. மதனியா என்றால் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்டது. ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இறக்கப்பட்ட ஆயத்துகள் அனைத்துமே சூறாக்கள் எல்லாமே மக்கியான்னு சொல்லுவோம் நாங்கள். ஹிஜ்ரத்துடைய பயணம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பின்னால் இறக்கப்பட்ட ஆயத்துகள் எல்லாமே நாங்கள் மதனியா என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையில் சூரத்துல் கியாமா இது ஒரு மக்கியத்தான ஒரு சூறாவாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் ரெண்டு சத்தியங்களை செய்து இந்த சூறாவை ஆரம்பிக்கிறார். முதலாவது லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா. கியாமத்துடைய நாளை வைத்து அல்லாஹு தாலா சத்தியம் செய்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கியாமத் நாளை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட தெளிவாக கியாமத் நாளை பற்றி 25 பேர்கள் சொல்லப்பட்டிருக்குது. 25 பேர்கள் சொல்லப்பட்டிருக்குது. நம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, கியாமத்தை பற்றிய பேர்கள் குர்ஆனில் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்திருக்குது என்ற கருத்தை நம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை கியாமத் என்ற பெயரை வச்சு ஆரம்பிக்கிறார். பொதுவாக கியாமத்துக்கு பல பேர் ஹாக்காண்டு இருக்குது, சாஹாண்டு இருக்குது, இப்படி ஒவ்வொரு காஷியாண்டு இருக்குது. அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை வச்சு அந்த 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 இடத்துக்கு சொல்லப்பட்ட பேர்கள். அல்லாஹு தாலா இதுக்கு டிரெக்டாகவே கியாமா என்று அல்லாஹு தாலா இந்த சூறாவை ஆரம்பிச்சிருக்கிறார். கியாமா என்றால் நிற்றல் என்ற கருத்து. கியாமா என்றால் நிற்றல் என்ற கருத்து. நிற்றல் என்றால் என்ன? உலமாக்கள் சொல்கின்றார்கள், அந்த இடத்துல 3 கியாம்கள் கியாமத்தில் நடக்கப் போகின்றது. கியாமத்தில் 3 கியாம் நடக்கப் போகின்றது. முதலாவது யௌம யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன். மனிதர்கள் அனைவரும் ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கப் போகின்றார்கள். இரண்டாவது யௌம யகூமுல் அஷ்ஹாத். மனிதர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சாட்சிகள், விட்னஸ்கள் அவர்களுக்கு முன்னால் நிற்கும். மூன்றாவது அதில் ஜஸ்டிஸ், அது அந்த இடத்துல கியாமாகும் நிற்கும். வனதாஉல் மவாசீன் அல் கிஸ்த லியௌமில் கியாமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்கேல், மீசானை கொண்டு வந்து ஒவ்வொரு மனிதர்கள் செய்த அமல்களை நிறுப்பான். அந்த 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 மீசானில் மனிதர்களது அமல்கள் நிறுக்கப்படும். அதில் நீதம்தான் இருக்கும், அநியாயம் என்பது இருக்க மாட்டாது. இந்த 3ம் அந்த இடத்தில் நிற்பதனால் மனிதர்களுடைய சாட்சிகள், அந்த மனிதர்களது முடிவை கொடுப்பதற்கு தேவையான நீதம், ஜஸ்டிஸ் அந்த இடத்துல இருப்பதனால் இதுக்கு கியாமத் என்று சொல்லப்படுகின்றது என்று உலமாக்கள் முஃபஸ்ஸிரூன்கள் இதற்குரிய விளக்கத்தை சொல்லியிருக்கின்றார். அல்லாஹு தாலா இந்த சூறாவை லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத்தை வைத்து ஆரம்பிக்கின்றேன். பொதுவாக லா என்றால் இல்லை என்ற கருத்து தான். ஆனால் சில இடங்களில் லா என்பது அது பாசிட்டிவான கருத்தை கொடுக்கும். அல்லாஹ் சத்தியம் செய்கின்றேன், லா உக்ஸிம் என்றால் சத்தியம் செய்ய மாட்டேன் என்ற கருத்து தான். ஆனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய லா என்பது நான் கியாமத்தை வைத்து சத்தியம் செய்கின்றேன் என்று அல்லாஹு தாலா இந்த கியாமத்துடைய ஒரு சூறாவை அல்லாஹு தாலா எங்களுக்கு முன்னால் பேச போகிறார். இரண்டாவது அல்லாஹு தாலா செய்யக்கூடிய சத்தியம் வலா உக்ஸிம் பின் நஃப்ஸில் லவ்வாமா. மனிதன் வாழ்க்கையில் அல்லாஹுடைய கடமைகளை செய்யாமல் அதில் குறைபாடு செய்யும் பொழுது அந்த மனிதனுடைய மனதில் ஏற்படக்கூடிய கவலை, மனிதன் வாழ்க்கையில் செய்த குறைபாடுகள் நினைத்து மனிதன் தன்னை குறை சொல்லிக் கொள்கின்றான். வாழ்க்கையில் செய்யக்கூடிய தப்புகளை நினைத்து மனிதன் குறை சொல்லிக் கொள்கின்றான். இப்படிப்பட்ட குறை சொல்லக்கூடிய உள்ளத்தை கொண்டு நான் சத்தியம் செய்கின்றேன். உலகத்தில் நாங்கள் மனிதர்கள் அடிப்படையில் குறைபாடுகள் நிச்சயம் நடக்கும். மனிதர்கள் என்றால் குறைபாடுகள் நிச்சயம் நடக்கும். அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றத்தில் குறைபாடுகள் இருக்கும். பாவங்கள் மனிதர்கள் அடிப்படையில் நடக்கும். ஆனால் அந்த குறைபாடுகள் நடந்ததற்கு பின்னால் மனிதனது உள்ளத்தில் குறுகுறுப்பு உண்டாகுதா, குற்ற உணர்வு, ஒரு கில்ட்டி ஃபீலிங் உண்டாகுதா? அது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நிஅமத். ஒரு முஃமினுடைய உள்ளம் எப்பொழுதுமே ஏதாவது தப்புகள், தவறுகள், குறைபாடுகள் நடக்க போகல, அதில் எப்பொழுதும் குறைபாடு, ஒரு குறுகுறுப்பு உண்டாகும். நான் இப்படி செஞ்சிட்டேனே, இதை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலே, ஃபர்லான் அமல்களை செய்யும் அதில் குறைபாடுகள் நடக்கும் பொழுது குறுகுறுப்பு உண்டாகும்.
இதே போல் வளமையாக செய்து வந்த சுன்னத்தான விஷயங்களை கியாமுல்லைல் தஹஜ்ஜுதுடைய தொழுகைகள் நான் தொழுது வந்தது தவறி போய்விட்டதே, இது இப்படியான விஷயத்தில் குறைபாடுகள் நடக்கும் பொழுது மனிதனுக்கு ஒரு வகையான ஒரு குற்ற உணர்வு உண்டாகும். மனிதன் தன்னையே குறை சொல்லிக் கொள்வான். இப்படிப்பட்ட குறை சொல்லி கூடிய குற்ற உணர்வை உண்டாக்கக்கூடிய அந்த உள்ளத்தை வைத்து அல்லாஹு தாலா சத்தியம் செய்கின்றான். இப்படி சத்தியம் செஞ்சுவிட்டு அல்லாஹு தாலா ஒரு கேள்வியை கேட்குறான். அந்த கேள்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் வந்து சவால் விட்டார், ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணினார். அந்த சேலஞ்சுக்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி தான் இது. அவர் யார் என்றால் அதி இப்னு ரபியா என்பவர். அதி இப்னு ரபியா என்பவர் இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார். வந்து அவர் கேட்குறார், யா முஹம்மத் ஹத்தித்னி அன் யௌமில் கியாமா, கியாமத் நாளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். மத்தா யகூன் வ கைஃப அம்ரு, அது எப்படி நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தை பற்றி சொன்னார்கள். அவர் அந்த கேள்வியை கேட்டு சொன்னார், கியாமத்தை கண்ணால் நேரடியாக பார்த்தாலும் அதை நான் நம்ப மாட்டேன் முஹம்மது என்றார். கியாமத்தை நான் கண்ணால் நேரடியாக பார்த்தாலும் நான் அதை நம்ப மாட்டேன் என்று நான் உங்களை நம்ப மாட்டேன் என்றார். அவர் கேட்டார், கைஃப யஜ்மஉல்லாஹுல் இஸாம், அல்லாஹ் உக்கிப்போன எலும்புகளை போன்ஸுகள் அல்லாஹு தாலா எப்படி ஒன்று சேர்ப்பான் என்று கேட்டார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இறக்கினான், அயஹ்ஸபுல் இன்சான் அல்லன் நஜ்மஅ இஸாம, நாங்கள் மனிதனின் எலும்புகளை ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று மனிதன் நினைக்கின்றானா? அயஹ்ஸபுல் இன்சான் அல்லன் நஜ்மஅ இஸாம, மனிதன் எலும்புகளை நாங்கள் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று மனிதன் நினைக்கின்றானா? அல்லாஹு தஆலா சொல்கிறான், பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, நாங்கள் மனிதனின் விரல் நுனிகளையும் ஒன்று சேர்ப்பதற்கு சக்தி உள்ளவர்கள். பலா என்ற வார்த்தை இது குர்ஆனில் உள்ள அதனுடைய தாற்பயத்தை கட்டாய புரிஞ்சுக்கொள்ள சில வேர்ட்ஸுகள் இருக்குது, குர்ஆனில் ரிப்பீட் ஆகும். அது நல்ல ஒரு ஆழமான டீப்பான ஒரு கருத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தை தான் பலா. பலாண்டா முன்னுக்கு ஒரு கேள்வியை கேட்டதுக்கு பிறகு அல்லாஹ் ஆம் ஆம் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு பதில் தான் அது. இப்போ அல்லாஹு தாலா ஒரு கேள்வி எப்படி கேட்டார், அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இஸாம, அல்லாஹு தாலா மனிதனின் எலும்புகளை நாங்கள் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று மனிதன் நினைக்கின்றானா? பலா, ஆம் நாங்கள் ஒன்று சேர்ப்போம். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா, காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, மனிதனின் அந்த விரல், இந்த விரலையும் நாங்கள் படைப்பதற்கு நாங்கள் சக்தி உள்ளவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ரிசரக்ஷன், மீண்டும் எழுப்புவோம் என்பதை அல்லாஹ் நிறைய உதாரணங்களை சொல்லி விளங்கப்படுத்துகின்றார். அதில் ஒரு உதாரணம் தான் வறண்டு போன நிலம். அந்த நிலத்துக்கு மழை பெய்கின்றது. மழைக்கு பின்னால் அது பசுமையாக மாறுகின்றது. இதே போல அல்லாஹ் மனிதர்களை எழுப்புவதற்கு சக்தி உள்ளவன். இரண்டாவது அல்லாஹு தாலா இந்த சூறாவுடைய கடைசியிலையும் அதே விஷயத்தை தான் சொல்லிட்டு முடிப்பான். ஒரு கேள்வி, மனிதன் இல்லாமல், அடிப்படையே இல்லாமல் இருந்தவன் அல்லாஹ் மனிதனை படைத்தான். மனிதனுக்கு என்று ஒரு அடிப்படை உருவாகிவிட்டது. மனிதன் மீண்டும் மௌத்தாகிவிட்டால் அல்லாஹு தாலா அந்த மனிதனை எழுப்புவதற்கு சக்தியற்றவனா? அல்லாஹு தாலா எழுப்புறதுக்கு மிச்சம் ஈஸி. அல்லாஹ் இப்படியான சில உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் மனிதனை மீண்டும் எழுப்புவதற்கு சக்தி உள்ளவர் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான், பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, நாங்கள் மனிதனின் அந்த விரலையும் நாங்கள் மீண்டும் படைப்பதற்கு, மீண்டும் பழைய நிலைமைக்கு ஆக்குவதற்கு நாங்கள் சக்தியுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். கியாமத்தேன் மனிதன் மறுக்கிறான். உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை சாதாரணம் ஒரு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம், அல்லது அதை விட கூடுதலாக 100 வருஷம் போகும். இது முதலாவது கட்டம், நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை. அதற்கு பின்னால் மௌத்தாகிவிட்டால் அதற்குரிய கட்டம் ஆஹிரான்னு சொல்லுவோம். ஆஹிராவுடைய 3 கட்டங்கள் இருக்குது. முதலாவது கட்டம் பர்ஸக் என்றா கபருடைய வாழ்க்கை. ஒமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். பர்ஸகுடைய வாழ்க்கை எது வரைக்கும்? அல்லாஹ் கியாமத்தில் எங்களை எழுப்பும் வரைக்கும் பர்ஸகுடைய வாழ்க்கை தான். எத்தனை மனிதர்கள் மௌத்தாகிட்டாங்க, அவங்க எல்லாரும் பர்ஸகுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ மௌத்தாகிட்டோம்டா நாங்களும் பர்ஸகுடைய வாழ்க்கையில் தான் இருப்போம். இது எங்களோட 2வது கட்டம். மூன்றாவது கட்டம் தான்
அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தை உருவாக்க போகிறான். அது எவ்வளவு காலம் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சன. ஒரு நாள் தான் கியாமத். ஆனால் அந்த ஒரு நாள் உலகத்தில் இருக்கக்கூடிய 50,000 வருடத்துக்கு சமனானது. 50,000 வருடத்துக்கு சமனானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட கியாமத்தில் 17-18 கட்டங்களை வச்சிருக்கிறான். அந்த கட்டங்களை தாண்டியதுக்கு பின்னால் தான் 4வது மனிதனது முடிவு சொர்க்கமா நரகமா என்ற முடிவு வரப்போகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல மனிதனது 3வது கட்டம் கியாமத்துடைய கட்டத்தை பற்றி அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறான். மனிதன் கியாமத்தை மறுப்பதற்கு ஒரு காரணம், பல் யுரீதுல் இன்சானு லியஃப்ஜுர அமாம. மனிதன் தன் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழணும், தான் விரும்பின மாதிரி வாழணும் என்பதை மனிதன் விரும்புகிறான். இதனால் கியாமத்தை மறுக்கிறான். யாருக்கு என்னை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் பார்க்கக்கூடாது, நான் ஃப்ரீடமாக இருக்கணும் என்று விரும்புகிறாங்களோ அவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா விரும்பின மாதிரி வாழுவாங்க. எனக்கு ஒரு விசாரணை ஒன்று இல்லை என்று நினச்சிட்டாங்கண்டா, என்னையை பார்க்குறதுக்கு யாரும் இல்லைண்டா அவங்க மனசு விரும்பின மாதிரி வாழுவாங்க. அல்லாஹ் சொல்கிறா, பல் யுரீதுல் இன்சான் லியஃப்ஜுர அமாமா. மனிதனது விருப்பம் எப்படின்டா, நான் விரும்பின மாதிரி மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழணும், என்னை யாரும் பிடிக்கக்கூடாது, என்னை யாரும் என்னை ஃப்ரீடத்தை கட்டுப்படுத்தக்கூடாது என்பது மனிதனின் விருப்பம். ஆனாலும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஒரு நாள் வரப்போகின்றது, அது கியாமத்துடைய அடையாளமாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா பரிகல் பஸர், பார்வைகள் தடுமாறும், வஹஸஃபல் கமர், சந்திரன் அதன் ஒளியை இழந்துவிடும், வஜுமிஅ ஷம்ஸு வல் கமர், சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் யகூலுல் இன்சான் யௌம இதின் ஐனல் மஃபர், மனிதன் கேட்பான், ஐனல் மஃபர், எங்கே ஓடுவது என்று கேட்பான். அனைத்து அடையாளங்களும் வந்துவிடும். கியாமத்துடைய கடைசி அடையாளம் தான் சூர் ஊதப்படும். சூர் ஊதப்படும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், وَيَقُولُونَ مَتَى هَذَا الْوَعْدُ إِنْ كُنْتُمْ صَادِقِينَ مَا يَنْظُرُونَ إِلَّا صَيْحَةً وَاحِدَةً تَأْخُذُهُمْ وَهُمْ يَخِصِّمُونَ. அந்த சூருக்கு சொல்லப்படும் நஃப்ஹத்துல் ஃபஸா, திடுக்கிடும் சூர் என்று சொல்லப்படும். அந்த சூரை கேட்டவுடன் மனிதர்கள் சாப்பிடுவதற்கு கையை உயர்த்தி இருப்பார்கள், சாப்பிட முடியாமல் போகும். நீர் தடாகத்தை சரி செய்திருப்பார்கள், நீரை நிரப்ப முடியாமல் போகும். ஆடையை வியாபாரம் செய்வதற்காக புடவைகளை விரித்திருப்பார்கள், அதை மடிக்க முடியாமல் போகும். ஃபலா யஸ்தத்தியூன தௌசியத்தன் வலா இல அஹ்லிஹிம் யர்ஜிஊன். அவர்களுக்கு வசியச் செய்கிறதுக்கு கூட டைம் இருக்க மாட்டாது, குடும்பத்தை மீண்டும் திரும்பி வந்து பார்க்கறதுக்கு கூட டைம் இருக்க மாட்டாது. அடுத்த சூர் ஊதப்படும். அந்த சூர் தான் உலகத்தை அல்லாஹு தஆலா மனிதர்களை அழித்து எழுப்புவதற்காக வேண்டி ஊதப்படக்கூடிய சூர். மனிதர்கள் அழிக்கப்படுவார்கள், அல்லாஹு தஆலா மீண்டும் ஒரு சூரை ஊதுவான். அந்த சூருக்கு சொல்லப்படும். அல்லாஹ் சொல்கின்றான், வனுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபஇதாஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். மனிதர்களை எழுப்புவதற்காக வேண்டி ஊதப்படக்கூடிய சூர், நஃப்ஹத்துல் பஅஸ், எழுப்புவதற்காக வேண்டி ஊதப்படக்கூடிய சூர். அந்த சூர் ஊதப்பட்டவுடன் ஃபஇதாஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், மனிதர்கள் கபரிலிருந்து எழும்பி வருவார்கள். எழும்பி வரும் பொழுது மனிதர்களது நிலைமைகள், அதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், கஅன்னஹும் ஜராது முன்தஷிர், அவர்கள் வெட்டுக்கிளிகளை போன்றிருப்பார்கள். அப்படி என்றால் டிரெக்ஷன் தெரியாமல் என்ன நடந்துச்சு, யார் எங்களை எழுப்பாட்டினது, யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா, நிலைமை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மனிதன் கேட்பான், இந்த கபரிலிருந்து எங்களை எழுப்பாட்டினது யாரு? யகூலுல் இன்சான் யௌம இதின் ஐனல் மஃபர், எங்கே ஓடுறது என்று கேட்பான். மனிதன் கேட்பான், எங்கே ஓடுறது? அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் நிலைமை. ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன், ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன் சொல்லப்படும். இது அல்லாஹ் சொன்ன வாக்கு, ரசூல்மார்கள் சொன்ன உண்மையான செய்தி என்று சொல்லப்படும். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த சூரை ஓதுவான். அந்த சூருக்கு சொல்லப்படும் நஃப்ஹத்துல் ஹஷ்ர், ஜம், மனிதர்கள் அனைவரையும் மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி ஊதப்படக்கூடிய சூர். வனுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபஇதாஹும் மினல் அஜ்தா ஃபஇதாஹும் ஜமீஉன் லதைனா முஹ்தரூன், அனைவருமே ஒரே இடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். எப்படி இருப்பார்கள் என்றால், ஹத்னா செய்யப்படாமல் ஆடையற்றவர்களாக இருப்பார்கள். யாரையும் பார்க்குறதுக்கு இயலா, நிலைமை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஹுஷ்ஷான் அப்சாருஹும், பார்வைகள் தாழ்ந்திருக்கும். காரணம் அந்த நிலைமை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி, தன் சகோதரனை விட்டும் பாப்பாவை விட்டும் உம்மாவை விட்டும், வசாஹிபத்திஹி வ பனீஹி, தன் மனைவியை விட்டும் தன் பிள்ளைகளை விட்டு மனிதன் ஓடக்கூடிய பயங்கரமான நாள். லிகுல் இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனுன் யுக்னி,
ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை பற்றி தான் சிந்திப்பதற்கு நேரம் இருக்கும், யாரை பற்றியும் சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்க மாட்டாது. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் அனைவருக்கும் முன்னால் வருவான். யௌமஹும் பாரிசூன், மனிதர்கள் அனைவருக்கும் முன்னால் அல்லாஹு தஆலா வந்து லா யஹ்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, எந்த திரையும் இருக்க மாட்டாது. அல்லாஹ் கேட்பான், லிமனின் முல்குல் யௌம், இன்றைய நாளின் ஆட்சி யாருக்கு சொந்தமானது என்று கேட்பான். மனிதர்கள் அல்லாஹுடைய ஜலாலியத்தினால் பதில் சொல்ல மாட்டார்கள், சைலண்டாக இருப்பார்கள். அல்லாஹ்வே பதில் சொல்வார், லில்லாஹில் வாஹிதில் கஹார், இன்றைய நாளின் ஆட்சி ஒருவனான அடக்கியாளக்கூடிய அல்லாஹுக்கே இன்றைய நாளின் ஆட்சி என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வார். இந்த கட்டத்தை பற்றி தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யகூல் இன்சான் யௌம இதின் ஐனல் மஃபர் கல்லா லா வஸர், எங்கும் ஓட முடியாது, எங்கு சென்றாலும் அல்லாஹ்வின் பக்கம் தான் போக வேண்டும். லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், உலகத்தில் மனிதன் எதைத்தான் செய்தாலும் என்ற ஒரு நாள் அல்லாஹ்வின் பக்கம் சென்றே ஆக வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் சென்றே ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா இதை சொல்கின்றான், இலா ரப்பிக யௌம இதினில் முஸ்தகர், அந்த சந்தர்ப்பத்தில் ரப்பின் பக்கம் தான் அனைவரின் எசைலம் இருக்கும், எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கம் தான் ஒதுங்கி விடுவார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், யுனப்பஉல் இன்சானு யௌம இதின் பிமா கத்தம வ அஹர், அந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் செய்த செயல்கள் அனைத்தை பற்றியும் அவனுக்கு அறிவிப்பு செய்யப்படும். அல்லாஹு தஆலா அதற்கு 2 வேர்ட்ஸை பாவிக்கிறான். முதலாவது பிமா கத்தம், மனிதன் முற்படுத்தி வைத்ததை, அந்த செயல்களை மனிதனுக்கு அறிவிக்கப்படும். இரண்டாவது சொல்கின்றான் ஒமா அஹர், மனிதன் பிற்படுத்தி வைத்த செயல்களை மனிதனுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அறிவிக்கப்படும். முற்படுத்தி வைத்தது பிற்படுத்தி வைத்தது என்றால் என்ன? மனிதன் வாழ்க்கையில் மௌத்துக்கு முன்னால் எதெல்லாம் செய்தானோ, எதெல்லாம் அனுப்பி வைத்தானோ, அது நன்மையாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், அது முற்படுத்தி வைத்தது. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, நாங்கள் வாழ்ந்துட்டு பேய்த்திடுவோம், ஆனால் வாழ்க்கையில் சில நன்மைகளை செய்கிறதுக்குரிய மைதானத்தை, அதை செய்கிறதுக்குரிய ஏற்பாடை செய்துட்டு நாங்கள் பேய்த்திடுவோம். நாங்கள் உருவாக்கியிருப்போம், நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்துருப்போம், அதன் மூலமாக எத்தனையோ பேர்கள் அந்த நல்ல விஷயத்தை கேட்டு செய்வார்கள். நான் மௌத்தானதுக்கு பின்னாலேயும் அந்த அமல்கள், அது நன்மைகள் எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அந்த மனிதனின் அமல்கள் அனைத்தும் முடிவடைந்து போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதலாவது விஷயம் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய அறிவு. அப்படிப்பட்ட அறிவை யாருக்காலும் படித்து கொடுத்துட்டு நான் மௌத்தாகிட்டோம்டா, கபருக்கு போனதுக்கு பின்னாலேயும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம், அதை செஞ்சுட்டு பேத்துட்டார் சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள், யாரெல்லாம் பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்களோ அந்த நன்மைகள் மனிதன் கபருக்கு போனதுக்கு பின்னாலே வந்து கொண்டே இருக்கும். அது ஒமா அஹர், மனிதர் மௌத்துக்கு பின்னால் பிற்படுத்தி வைத்த நல்ல காரியங்கள். இதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான ஒரு விடயம் தான் வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு, சாலிஹான ஒரு பிள்ளை, அவருக்கான துஆ செய்யக்கூடிய ஒரு பிள்ளை. அப்படிப்பட்ட பிள்ளையை ஒருத்தர் விட்டுட்டு போனால் அவர் செய்யக்கூடிய துஆக்கள், அவர் செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்துமே கபருக்கு, அந்த ஆகிரத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். நாளை வறுமை நாளையில் மனிதன் அந்த அந்தஸ்துகள் சொர்க்கத்தில் உயர்த்தப்படுமா? மனிதன் கேட்பானாம், நான் இப்படிப்பட்ட அமல்களை செய்யவே இல்லையே, எப்படி அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது என்று கேட்கப்படும் பொழுது சொல்லப்படுமா, பிஸ்திக்ஃபாரி வலதிக லக், உனது பிள்ளை உனக்காக வேண்டி அல்லாஹும் மக்ஃபிர்லி அபி, அல்லாஹும் மக்ஃபிர்லி உம்மி, யா அல்லாஹ் என் பாப்பாட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், என் உம்மாட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று உன்னோட புள்ள உனக்காக வேண்டி மக்ஃபிரத் கேட்டுச்சு, இஸ்திக்ஃபார் செய்தது. அதை வைத்து தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு இந்த அந்தஸ்துகளை உயர்த்திக்கிறான் என்று அந்த மனிதனை பார்த்து சொல்லப்படுவான். அதனால் உலகத்தில் நாங்கள் ஏதோ ஒன்று அனுப்பி வச்சிட்டோம், எதெல்லாம் நல்லதை செஞ்சிட்டோமோ அதெல்லாம் அனுப்பி வச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை அறுத்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களை பார்த்து கேட்டார்கள், ஆயிஷா என்ன மிஞ்சிருக்குன்னு கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமானது சந்து. சொன்னார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் சந்து மட்டும்தான் மிச்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா எல்லாம் மிஞ்சிருக்குது, சந்து மட்டும்தான் எங்களுக்கு மிச்சம் இல்லை. எதெல்லாம் நாங்கள் அனுப்பி வச்சோமோ, நல்லதை செஞ்சோமோ அதெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்குது, மிஞ்சி இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சோமோ, இங்கே உலகத்துக்கு வச்சோமோ அதெல்லாம் அப்படியே உலகத்தோடு மட்டும் முடிஞ்சு போய்த்திடும். எனவே மறுமைக்காகவே நாங்கள் அனுப்புவோம். அல்லாஹ் கிட்ட நாங்கள் எப்பொழுதுமே தௌபா செய்யணும், அல்லாஹ் கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்கணும், மிக கவனமாக இருக்கணும். உலகத்தில் செஞ்ச தப்புகள்
அதை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு இஸ்திக்ஃபார் செஞ்சு நாங்கள் அல்லாஹ்கிட்ட தௌபா செஞ்சிடணும். என்ன அதை விட பயங்கரமான உண்டு, மௌத்துக்கு பின்னாலையும் மனிதன் செய்த தப்புக்களின் பாதிப்புகள் வந்து சேரக்கூடாது. அது எப்படி? மனிதன் வாழ்க்கையில் சில பாவங்களை செஞ்சிருப்பான், அந்த பாவத்தை செய்கிறதுக்கு தன்னோட சில மனிதர்களையும் கூட்டாளிகளாக வச்சிருப்பான். இவன் செய்த பிழையான வழிகாட்டல்களால் தான் அந்த மனிதர்களும் பாவத்தை செய்வார்கள். அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள், அதன் தண்டனை எல்லாமே இந்த மனிதருக்கு மௌத்துக்கு பின்னாலும் சேரும். ஒரு ஆலிம் 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தரை பற்றி சொன்னார். ஒருத்தர் வந்து பிழையான ஒரு வெப்சைட்டுக்கு போய்த்து அவர் போய்த்து ரெஜிஸ்டர் பண்ணார். அவருடைய நண்பர்களுக்கு அவருடைய அக்கௌண்ட்டில் இருந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு 3-4 வீடியோஸ் போகும், முழுக்க முழுக்க பாவங்கள் நிறைந்த வீடியோஸ்கள். அவர் மௌத்தாகிட்டார், இன்றைக்கும் அந்த வீடியோஸ் பேத்து கொண்டு தான் இருக்குது. இது மனிதன் பிற்படுத்தி வைத்த பாவங்கள். மனித மௌத்தானதுக்கு பின்னாலேயும் அதன் விளைவுகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு மனிதன் நல்ல மன் சன்ன சுன்னத்தன் ஹசனா, நல்ல ஒரு சுன்னாவை ஒரு மனிதர் செய்தால், அப்படியானால் பித்அத் அல்ல, நல்ல ஒரு காரியத்தை வழிகாட்டி கொடுத்தால் அவருக்கும் நன்மை இருக்குது. யாரெல்லாம் இதை பார்த்து செய்கின்றார்களோ பின்பற்றுகின்றார்களோ அந்த நன்மைகள் அனைத்தும் அவருக்கு இருக்குது. என்றாலும் செய்தவர்களின் நன்மைகள் குறைக்கப்பட மாட்டாது. ஒருத்தர் சுன்னா செய்யாவை உருவாக்கினால் ஃபலஹு விஸ்ருஹா, அதன் தண்டனை அவருக்கும் இருக்கின்றது. அதை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ, யாருக்கெல்லாம் இதை செய்யுமாறு தூண்டினாரோ அவர்கள் செய்த அந்த தண்டனையும் அவருக்கு இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மனிதனுக்கு செய்த செயல்கள் அனைத்துமே அந்த சந்தர்ப்பத்தில் அறிவிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கா மஆதீரா. மனிதன் அந்த சந்தர்ப்பத்திலே தன்னை பற்றி நன்கு அறிந்தவனாக இருப்பான். நான் எதை செய்தேன் என்பதை மனிதன் நன்கு அறிந்தவனாக இருப்பான். மனிதனே மனிதனுக்கு சாட்சியாக இருப்பான். மனிதனது உறுப்புகள் மனிதனுக்கு சாட்சியாக இருக்கும். மனிதன் உலகத்திலே செய்த இடங்கள் மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும். பலி இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கா மஆதீரா. எத்தனை எக்ஸ்கியூஸ்களை சொல்லி, காரணங்களை சொல்லி தப்பிக்கொள்வதற்கு முயற்சித்தாலும் மனிதனால் தப்பிக்கொள்ளவே முடியாது. மனிதன் அந்த சந்தர்ப்பத்தில் நான் எப்படிப்பட்டவன் என்பதற்கு அவனே மிகச்சிறந்த தெளிவுடன் இருப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது கியாமத்துடைய சந்தர்ப்பத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த காலத்தில் உலமாக்கள் இந்த ஆயத்தை கம்பேர் பண்ணி பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னு சொன்னால், எத்தனை பேர் எங்களை சுத்தவாளி, நல்லவர், பெரிய வணக்கசாலி, முத்தகி, தக்வாவுடையவர் சொல்லி சொன்னாலும் மனிதனுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவர் சொல்லி. பலி இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா. மனிதனுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் என்று மனிதனுக்கு தெரியும். வலவ் அல்கா மஆதீரா. எத்தனை காரணங்களை சொன்னாலும், எத்தனை பேர் எங்களை புகழ்ந்தாலும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு சொல்லி. எங்களை பற்றிய முழுமையான டீட்டெயில் எங்களுக்கு தெரியும் என்பதை உலமாக்கள் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் இந்த ஆயத்துடைய தெளிவான தஃப்சீர், கியாமத்துடைய சந்தர்ப்பத்தில் மனிதனுக்கு தெரியும் நான் யார் என்று. எத்தனையோ காரணங்களை சொல்லி தப்ப பார்ப்பான். நான் இப்படித்தான் செய்தேன், அப்படி செய்தேன் என்று தப்ப பார்ப்பான். ஆனால் தப்ப முடியாது. காரணம், அனைத்து சாட்சிகளும் அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தர்ப்பத்திலே செய்திருப்பான். அல்லாஹு தஆலா அதற்கு பின்னால் நடுவில் ஒரு சின்ன வித்தியாசமான பகுதியை பேச, முழுக்க முழுக்க கியாமத்தை பற்றி தான் பேசப்படுவது. நடுவில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கும் பொழுது அந்த குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் வேகமாக நாவை அசைத்து கொள்வார்கள். காரணம், அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு அமானிதம், இதை நான் பாதுகாத்து இந்த உம்மத்துக்கு ஒப்படைக்கணும் என்ற ஆர்வத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக நாவை அசைத்துக் கொள்வார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றார், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி. நீங்கள் இந்த குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் நாவை வேகமாக அசைக்க வேண்டாம். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. இந்த குர்ஆனை பாதுகாப்பது எங்களது பொறுப்பு, இந்த குர்ஆனை ஓதி காட்டுவது எங்களது பொறுப்பு. சும்ம இன்ன அலைனா பயானா. அதனுடைய கருத்துகள், அதனுடைய தெளிவுகளை தருவது எங்களது பொறுப்பாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் நாவை அசைக்காதவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மறக்காமல் இருப்பதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தின் மீதே இறங்குவார். டைரெக்டாக உள்ளத்தின் மீதே குர்ஆன் இறக்கப்பட்டது. காரணம்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மறக்காமல் இருப்பதற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபி' குர்ஆனா சும்ம இன்ன அலைனா பயானா. அடுத்த ஒரு காரணத்தை, கியாமத்தை மனிதர்கள் மறந்திருப்பதற்குரிய இன்னும் ஒரு காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜில வ ததரூனல் ஆகிரா. நீங்கள் உலகத்தை விரும்புகின்றீர்கள், ஆகிரத்தை நீங்கள் விட்டு விடுகின்றீர்கள், மறந்து வாழுகின்றீர்கள். இதனால் தான் கியாமத்துடைய சிந்தனை இல்லாமல் வாழுகின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, நாளை மறுமை நாளையிலே சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உயர்ந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த சூறால சொல்கிறார். என்ன பாக்கியம் என்றால், உஜூஹு யௌம இதின் நாதிரா. சில முகங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த முகங்கள் பசுமையாக இருக்கும், பார்ப்பதற்கு வசீகரமாக இருக்கும், பொலிவானதாக இருக்கும். காரணம் என்ன என்றால், இலா ரப்பிஹா நாதிரா. அந்த முகங்களுக்கு ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை நேரடியாக தரிசித்து பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இதுதான் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படும் உயர்ந்த பாக்கியம். அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளை அழைத்து கேட்பான், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான். சொர்க்கவாசிகள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், யா அல்லாஹ், நீ எத்தனையோ பாக்கியங்களை தந்திருக்கின்றாய், எங்களுடைய முகத்தை அழகாக்கி இருக்கின்றாய், இப்படியெல்லாம் பாக்கியங்களை தந்திருக்கும் பொழுது எதைத்தான் கேட்க முடியும் என்று சொர்க்கவாசிகள் சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா தன்னை மறைத்திருக்கும் அந்த கேர்டின் திரையை அல்லாஹு தஆலா அகற்றுவான். சொர்க்கவாசிகள் நேரடியாக அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அதைவிட சிறந்த பாக்கியம் சொர்க்கவாசிகளுக்கு வேறு எதுவும் இருக்க மாட்டாது. அதுதான் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக உயர்ந்த பாக்கியம். அல்லாஹ்வுடன் முனாஜா செய்யக்கூடிய தரிசிக்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம். இதுதான் அவர்களுக்கு மிக உயர்ந்த ஒரு பாக்கியமாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். உஜூஹு யௌம இதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. இன்னும் சில முகங்கள் உஜூஹு யௌம இதின் பாசிரா. இன்னும் சில முகங்கள் கடுகடுத்த முகமாக இருக்கும். ததுன்னு அன் யுஃஅல பிஹா ஃபாகிரா. பயந்து கொண்டிருக்கும், என்ன நடக்குமோ தெரியாது, எனது முடிவு என்னாகுமோ தெரியாது, எனது வலது கையில் ஏடு கிடைக்குமா, இடது கையில் ஏடு கிடைக்குமா என்ற பயங்கரமான தடமாற்றத்துடன் அந்த முகங்கள் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா இரண்டாவது சில முகங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், கல்லா இதா பலகத்தித் தராகி. எதைத்தான் மறுத்தாலும், உலகத்தில் என்ன விளையாட்டு தான் போட்டாலும் ஒரு கட்டம் வரப்போகின்றது, ரூஹ் தொண்டைக்குழிக்கு வந்துடும். ரூஹ் தொண்டைக்குழிக்கு வந்துடும். வகீல மன் ராக். குடும்பமும் நண்பர்களும் சூழ உள்ளவர்களும் சொல்வார்கள், ஓதி பார்க்குற யாரும் ஈக்கிறான்னு கேட்பார்கள். என்ன கேட்பார்கள்? ஓதி பார்க்குற யாரும் ஈக்கிறாங்களா? யாசின் ஓதுறவங்க யாரும் ஈக்கிறாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறவங்க ஈக்கிறாங்களா? எல்லாருக்கும் நடக்க போகிற ஒரு நிலைமை தான் இது. மனிதன் உலகத்தில் எப்படித்தான் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த நிலைமை வரப்போகுது. கல்லா இதா பலகத்தி தராகி வகீல மன் ராக். கேட்கப்படும், ஓதி பார்க்குறவங்க யாரும் ஈக்கிறாங்களா என்று கேட்கப்படும். மனிதனுக்கு விளங்கிவிடும், வதன்ன அன்னஹுல் ஃபிராக். இது எனது பிரியும் நேரம், இது நான் உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய நேரம். வல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக். ஒரு கால் இன்னும் ஒரு காலுடன் பின்ன ஆரம்பிக்கும், ஒரு கால் இன்னும் ஒரு காலுடன் பின்ன ஆரம்பிக்கும். ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், கஃனில் 2 காலையும் சேர்த்து கட்டப்படும் என்று சொல்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா சொல்லி காட்டுகின்றார்கள், 2 கால் பின்னுவதென்றால் என்னவென்றால், மனிதனுக்கு உலகத்தை விட்டும் பிரியும் கவலை, இரண்டாவது நான் இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை அடையப் போகின்றேன் என்ற பயங்கரமான அந்த நிலைமையை வைத்து வரக்கூடிய அந்த பயம், அந்த இரண்டும் என்ற கருத்தை இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா சொல்லி காட்டுகின்றார்கள். இலா ரப்பிக யௌம இதினில் மசாக். அந்த சந்தர்ப்பத்தில் உனது ரப்பாகிய அல்லாஹ்விடத்தில் தான் நீ செல்லப்போகின்றாய் என்று அவனை பார்த்து சொல்லப்படும். அதற்கு பின்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அபூ ஜஹலை பற்றி சொல்லி காட்டுகிறான். அபூ ஜஹல் கியாமத்தை மறுத்தவன், அல்லாஹ்வை நிராகரித்தவன். அந்த அபூ ஜஹலை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபலா சத்தக வலா சல்லா. அபூ ஜஹல் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை, வலா சல்லா அல்லாஹ்வை நினைத்து அவன் வணங்கவில்லை, வலாக்கின் கஸ்ஸப வ தவல்லா அவன் அல்லாஹ்வை நிராகரித்தான், புறமுதுகு காட்டினான். ثم ذهب إلى أهله يتمطى அவன் தனது குடும்பத்திடத்தில் பெருமையுடன் நடந்தார். அந்த நடைக்கு அல்லாஹு தஆலா எப்படி சொல்கின்றான் என்றால், யத்தமத்தா என்றால் அபூ ஜஹலுடைய அந்த கோத்திரம் பனு மக்ஸூம் கோத்திரம் நடக்கக்கூடிய ஒரு நடை ஒன்று இருந்துச்சு. அந்த நடைக்கு பேர் தான் யத்தமத்தா என்ற அந்த நடை, பெருமை நடை.
அல்லாஹு தாலா சொல்கிறான், சும்ம தஹப இலா அஹ்லிஹி யதமத்தா, தனது குடும்பத்திடத்தில் பெருமையுடன் நடந்து சென்றார். அவுலா லக ஃபஅவுலா சும்ம அவுலா லக ஃபஅவுலா, அல்லாஹு தாலா சொல்கின்றான், உனக்கு கேடு உண்டாகட்டும். சும்ம அவுலா லக ஃபஅவுலா, மீண்டும் உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹு தாலா அபூஜஹலை பார்த்து 2 தடவை அவுலா லக ஜஸாக்கல்லாஹ் கைர். அவுலா லக ஃபஅவுலா சும்ம அவுலா லக ஃபஅவுலா, அபூஜஹலே உனக்கு கேடு உண்டாகட்டும், உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹு தாலா 2 தடவை சொல்லி காட்டுகின்றான். அபூஜஹலுக்கு இந்த ஆயத் ஓதப்பட்டாலே அவன் இதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலுடைய கையை பிடித்தார்கள். சொன்னார்கள், அவுலா லக ஃபஅவுலா சும்ம அவுலா லக ஃபஅவுலா. அபூஜஹல் கேட்டான், அத்ததவஅதுனி யா முஹம்மத் வதுஹத்திதுனி, என்னை அச்சுறுத்துகின்றாயா? உன்னால் எதையுமே செய்ய முடியாது, உனக்கும் உனது ரப்புக்கும் எதையுமே செய்ய முடியாது. ஃபிரௌன் என்ற ஒருத்தன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தான். அந்த ஃபிரௌனுக்கு ஈக்குவலான ஒருத்தன் தான் அபூஜஹல். ஃபிரௌனுக்கு ஈக்குவலான ஒருத்தன் தான் அபூஜஹல். அவன் பேசின சில வசனங்கள் ஃபிரௌன் பேசின வசனங்களுக்கு ஒத்து வரக்கூடிய வசனங்களாகத்தான் அமைஞ்சிச்சு. அல்லாஹு தாலா அவனுக்கு ஹிதாயத்தை அமைக்கல. அல்லாஹு தாலா மனிதனை பற்றி இன்னும் ஒரு கேள்வியை கேட்டு இந்த சூறாவில் கடைசியில் முடிக்கிறான். அயஹ்சபுல் இன்சான் அன் யுத்ரக சுதா, மனிதன் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் விடப்படுவான் என்று நினைக்கின்றானா? அயஹ்சபுல் இன்சான் அன் யுத்ரக சுதா, மனிதன் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் எந்த ஒரு கூலியும் கொடுக்கப்படாமல் விடப்படுவான் என்று மனிதன் நினைக்கின்றானா? இல்லை. மனிதன் ஒரு நோக்கத்துடன் படைக்கப்பட்டிருக்கின்றான். அவன் உலகத்தில் எப்படி வாழ்ந்தானோ அதற்கேற்றவாறு மனிதனுக்கு கூலிகள் கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு, அல்லாஹ் எப்படி ஆரம்பித்தானோ அப்படியே முடிக்கிறான். மனிதன் நிச்சயம் எழுப்பாட்டப்படுவான், விசாரிக்கப்படுவான் என்பதை சொல்வதற்காக வேண்டி, அலம் யகு நுத்ஃபத மின் மனியின் யும்னா, மனிதன் அற்பமான விந்தின் மூலமாக படைக்கப்படவில்லையா? சும்ம கான அலகத்தன் ஃபஹலக ஃபசவ்வா, அல்லாஹு தாலா அந்த விந்தை இரத்த கட்டியாக மாற்றி, ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி ذكر والأنثى, அதன் மூலம் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் படைக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு, இப்படி படைத்த அல்லாஹ் அலைஸ ذلك بقادر على أن يحيي الموتى, இப்படி படைத்தவனுக்கு மௌத்தாகியதற்கு பின்னால் எழுப்பாட்ட முடியாதா? எழுப்பாட்டுவதற்கு சக்தியற்றவனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதினால் சுப்ஹானக்கல்லாஹும்ம பலா எப்படி சொல்வார்கள்? பலா எப்படி சொல்வார்கள்? நிச்சயம் அல்லாஹ் எழுப்பாட்டுவதற்கு சக்தி உள்ளவன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பலா, நிச்சயம் அல்லாஹ் என்னை எழுப்பாட்டுவதற்கு சக்தி உள்ளவன். அவன் விசாரிப்பான், அவன் எனக்குரிய சரியான முடிவை கொடுப்பான் என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. என்ன ரிவாயத்தில் வந்திருக்குது? ஃபல்யகுல் பலா வ இஸ்ஸதி ரப்பினா, ஃபல்யகுல் பலா வ இஸ்ஸதி ரப்பினா. எப்படி சொல்லணும்? நாங்கள் இந்த ஆயத்தை கேட்ட உடனே பலா வ இஸ்ஸதி ரப்பினா, எங்களது ரப்புடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக நிச்சயம் அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டுவதற்கு சக்தி உள்ளவன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதினால் அதற்கு ஆன்சர் பண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவின் மூலமாக சில பாடங்களை எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். முதலாவது பாடம், எங்களுக்கு கியாமத் என்பது நிச்சயம் வந்தே தீரும். அந்த கியாமத்துக்காக வேண்டி நாங்கள் எல்லாரும் தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லித் தருகின்றான். அந்த தயாரிப்பு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அல்லாஹு தாலா உலகத்தில் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எப்போவுமே வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய தப்புகளை நினைச்சு நாங்கள் வருந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கடமைகளில் எங்கள் மூலமாக ஏற்பட்ட குறைபாடுகள் நினைச்சு வருந்துறது என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத். அந்த நஃப்ஸுக்கு சொல்லப்படும் என்ன பேர் சொல்லப்படும்? நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் லவ்வாமா என்று சொல்லப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இதே போல் மௌத்துடைய சிந்தனையோடு நாங்கள் வாழணும் என்ற ஒரு லெசனை அல்லாஹு தாலா இந்த சூறால சொல்லி தருகின்றான். நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு கட்டங்களும் மிக துல்லியமாக நடைபெறும். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளும் அல்லாஹு தாலா எங்களுக்கு முன்னால் எடுத்து காட்டுவான் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அதை அல்லாஹு தாலா ரெண்டாக பிரித்து சொல்லியிருக்கிறார். பிமா கத்தம் ஒமா அஹர், முற்படுத்தியது பிற்படுத்தியது என்று சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் வாழ்க்கையில் எப்படி சில நன்மைகளை நாங்கள் முந்தி மௌத்துக்கு முன்னால் அனுப்பியிருக்கிறோமோ இதே போல் சில அடையாளத்தை வச்சுட்டு நாங்கள் மௌத்தாகணும். மௌத்துக்கு பின்னாலேயும் நன்மைகள் எங்களோட கபரை நோக்கி எங்களோட ஆகிரத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை
நாங்கள் உருவாக்கிட்டு போகணும். நாங்கள் வாழ்க்கையில் செய்த தப்புகளை நினைத்து நாங்கள் வருந்தி அல்லாஹ்விடத்தை தௌபா செய்யணும். நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் மௌத்துக்கு பின்னாலேயும் நாங்கள் செய்த தப்புக்கள் பாவங்கள் அதன் தண்டனைகள் விபரீதங்கள் எங்களோட கபருக்கு சேர்ந்து வராமல் இருக்கிறதுக்குரிய முயற்சியை செஞ்சு அதிலிருந்தும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்றதுக்குரிய முயற்சியை செய்யணும் என்பதை அல்லாஹு தாலா இந்த சூறாவின் மூலமாக பாடங்களாக எங்களுக்கு படிச்சுத்தாரான். அல் குர்ஆனை சரியான முறையில் ஓதி அதன் கருத்துக்களை சிந்தித்து அதை உண்மையான முறையில் ஈமான் கொண்டு எங்களோட வாழ்க்கையில் செயற்படுத்திய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை எல்லாரையும் ஆக்கணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததுக்கு எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.